தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோயிலுக்கு சென்றுவிட்டு தன்னுடைய சகோதரனுடன் வீடு திரும்பிய பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். வெளிநாட்டில் இருந்து வந்த கொலை உத்தரவு. பரிதாபமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர். வெளியான காரணம். யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதி ஒன்றில் பெண் ஒருவர் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு ஆலய வழிபாடு முடித்து தன்னுடைய சகோதரனுடன் வீடு திரும்பி சென்று கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறுதலாக கீழே விழுந்துள்ளதை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்னும் சம்பவத்தில் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பிரதேசத்தை சேர்ந்த பான்சா என்ற பெண்ணை கடந்த 11ஆம் திகதி அன்று பொன்னாளி கிருஷ்ண கோவிலுக்கு வழிபாட்டுக்கு சென்ற பின்னதாக தன்னுடைய வழிபாடுகள் முடிந்த பின் தன்னுடைய சகோதரனுடன் மோட்டார் சைக்கிளில் தலை கவசமின்றி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அவர் மாதகள் பொன்னாலை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வேளை திடீரென்று தவறுதலாக மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவர் மயங்கி உள்ளதாகவும் உடனடியாக அவரை சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையிலே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்த பெண்ணுடைய சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளதை அடுத்து சடலம் உறவினர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னும் இந்த சம்பவமானது துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதே போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக 12 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் தன்னுடைய தனியார் வகுப்பினை முடித்துவிட்டு 16 வயது மதிக்கத்தக்க சகோதரனுடன் வீடு திரும்பி சென்று கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டினை இழந்து அருகில் உள்ள பாறையில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் 12 வயது மதிக்கத்தக்க சகோதரி உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் செய்திகள் வெளியாகி பலரை சோகத்திற்கு உள்ளாக்கி இருந்த நிலையில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே மோட்டார் சைக்கிளில் செல்லும் பொழுது நாங்கள் தலை கவசம் அணிந்து பாதுகாப்பான முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி செல்ல வேண்டும் என்பதை இதனூடாக அறியக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது. இந்த சம்பவங்களானது பலரை சோகத்திற்கு உள்ளாக்கி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் ஸ்ரீபுர காவன் திசபுர பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பரிதாபமாக இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்பின் அடிப்படையிலே இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் தனது மனைவியின் முறைகேடான கணவரை கொலை செய்வதற்காக துப்பாக்கிதாரர்களை ஏற்பாடு செய்து இந்த கொலையை செய்யுமாறு தூண்டியுள்ளதாகவும் இதன் அடிப்படையிலே கொலை செய்யப்படவிருந்த நபருக்கு பதிலாகவே குறித்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபுர காவன் திசபுர பிரதேசத்தை சேர்ந்த 26 வயது மதிக்கத்தக்க சந்தன மனோஜ் என்ற இளைஞரே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். எனினும் குறித்த இளைஞர் மிருகங்களிடமிருந்து நெல்லை பாதுகாப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வேளை சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அந்த வீதியினூடாக வருகை தந்து துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் எனினும் குறித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளை மேற்கொண்ட போது கொலை செய்யப்படவிருந்த நபருக்கு பதிலாகவே இந்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் எனினும் அவர் கொலை செய்யப்படவிருந்த நபரின் சாயலில் இருந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொள்ள வந்த நபர்கள் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி உள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.